Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சைல்டு எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அல்வின் மகேஷ் அவர்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளைமேட் ரிலேட்டடான அந்த எஜுகேஷன் என்ன பண்ண போறாங்க, டீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான அந்த செயல் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்கூரை முன்னெடுப்பு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் விளைவாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையில அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து இந்த குளிர்கூரை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒயிட் பெயிண்டை வந்து அந்த மேற்கூரையில வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பறைகளின் வெப்பநிலை 1.5 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்த திட்டம் வந்து இந்த முன்னெடுப்பு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் பிறப்பு விகிதம் வரலாறு காணாத வீழ்ச்சி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா சீனாவில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 79.2 லட்சம். இது பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டை விடைக்கும் 16.2 லட்சம் வந்து குறைவாக குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. ஸோ 2023 ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி சீனா தான் அந்த மக்கள் தொகையில வந்து அதிக இடத்துல இருந்திருக்கும், இந்தியா வந்து 2வது இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டுல இருந்து இந்தியா முதல் இடத்திற்கு வந்திருக்கும், சீனா பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்திற்கு போயிருக்கும். ஸோ இதற்கு காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீனாவில் கடும் பொருளாதார நெருக்கடி, குழந்தை வளர்ப்புக்கான அதிக செலவின, வாழ்க்கை முறை மாற்றம் தான் இந்த குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவதற்கான அந்த காரணம் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரக அதிபர் அல் நஹ்யான் இந்தியாவிற்கு வருகை. ஸோ யுனைடெட் அரபு அமீரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கார். ஸோ இரு நாடுகளுக்கு இடையே நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ வர்த்தகத்தை 2030 ஆண்டிற்குள் $200 பில்லியன் அதிகரிக்கவும், அதே மாதிரி பெரிய மற்றும் சிறிய அணு ஆலைகளை உருவாக்குவது, அதிநவீன அணுசக்தி தொழில்நுட்பத்தை உருவாக்குவது, அதே மாதிரி அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் அணுமின் நிலையத்தை உருவாக்கி பராமரிப்பது போன்ற ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், ஸோ இதை வந்து கத்தார் கிட்ட இருந்து தான் நம்ம அதிக அளவில் வந்து வாங்கி கொண்டிருக்கோம். ஸோ அதை வந்து வாங்குவதில் பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் முதலிடத்துல இருக்கு. 2வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா யுஏ கிட்ட இருந்து தான் நம்ம 2வதாக அதிகப்படியாக இந்த எல்என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விடிஃபைட் நேச்சுரல் கேஸை வந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். இதை வந்து ஆண்டுதோறும் 5 லட்சம் மெட்ரிக் டன் எல்என்ஜியை மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய அந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு யுஏஇ விநியோகிக்க ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதிபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பாக குஜராத்தின் தனித்துவமான அந்த கலைப்பொருளான ஊஞ்சல், அதே மாதிரி காஷ்மீர்ல கைத்தறி நெசவு கலையால் செய்யப்பட்ட பாஷ்மினா சால்வை, அதே மாதிரி தெலுங்கானாவில் செய்யப்பட்ட அந்த வெள்ளி பேழையில இந்த பாஷ்மினா சால்வையை வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிபருடைய அம்மா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஷ்மினா சால்வையை தெலுங்கானாவில் செய்யப்பட்ட அந்த வெள்ளி பேழையில வச்சு காஷ்மீர் பள்ளத்தாக்கின் மிக பிரபலமான நறுமணம் மிக்க குங்குமப்பூவை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பரிசாக அளித்திருக்கிறார்கள். ஸோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் தோலேரா பகுதியில் சிறப்பு முதலீட்டு மண்டலத்தை ஏற்படுத்தவும் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இரு நாடுகள் இணைந்து இன்டர்நேஷனல் விமான நிலையம் அதே மாதிரி எரிசக்தி நிலையம் இவற்றை தொடங்கவும் இந்த பகுதியில வந்து ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டது.